ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2024 ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் ரொமான்ஸ் மிஸ்ட்ரி மூவி. படத்தோட பேர் 5 கோல்ட் ரிங்ஸ். இந்த படத்தில் ஹீரோயின் ஒரு ஆர்டிஸ்டாக இருப்பாங்க. இவங்க பாட்டி எப்பயும் யாராலேயோ தொலைக்கப்பட்ட 5 கோல்டு ரிங்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இறந்து போயிடுறாங்க. அந்த ரிங்கோட ஓனர்ஸை கண்டுபிடிச்சி ஒப்படைக்கிற பொறுப்பு ஹீரோயின் கிட்ட வந்து சேருது. ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டராக இருக்கிற ஹீரோ இந்த மிஷனில் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. கிறிஸ்மஸ் சீசனுக்கு ஏற்ற மாதிரி இமோஷன்ஸ் நிறைஞ்ச ஒரு நல்ல மிஸ்ட்ரி படம் பார்க்கணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தெலுங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மின்னசோட்டா டவுனில் ஸ்ப்ரிங் சைடு அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் நடக்கிற கதை. ஓப்பனிங் சீனில் ஒரு குட்டி பொண்ணும் அந்த பொண்ணோட பாட்டியும் பீச்சில் இருக்காங்க. இந்த குட்டி பொண்ணு பேர் ஆட்ரே. நோட்டில் உட்காந்து ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கா. கடற்கரை மணலில் பெபிள் ஸ்டோன்ஸாக இருக்குது. அங்கே ஏதாச்சும் பொருள் கிடக்குதான்னு பார்க்குறக்காக பாட்டி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. பீச்சில் யாரும் எப்பயோ தவற விட்ட பொருட்கள்லாம் கிடக்கும்ல, அதை கலெக்ட் பண்ணுறதான் பாட்டியோட ஹேபிட்டே. இப்போ தேடி பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த ஸ்டோன்ஸுக்கு நடுவில் ஒரு மெடல் இருக்கிறத பார்த்து அதை பாட்டி எடுக்கிறாங்க. மெடலில் ஃபின்னு பேர் போட்டிருக்கு. இந்த ஃபின்னு யாருன்னு கண்டுபிடிச்சு இந்த மெடலை கொடுக்கணும்னு ஆட்ரே கிட்ட பாட்டி சொல்கிறாங்க. பாட்டி பீச் மணலில் நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஆட்ரே வரைஞ்சிருக்கா. அதை கிறிஸ்மஸ் கிஃப்டாக பாட்டிக்கிட்டே ஆட்ரே கொடுக்குறா. பாட்டிக்கு ரொம்ப ஹாப்பி. 2 பேரும் திரும்பி வீட்டுக்கு வராங்க. ஆட்ரேக்கு அம்மா இருக்காங்க. அவங்க ஒரு சிங்கிள் மாம். பாட்டியும் ஆட்ரேயோட அம்மாவும் ஆன்டிக் ஷாப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பீச்சில் கண்டுபிடிச்ச மெடலை நம்ம சீக்ரெட் ஸ்பாட்டில் வைன்னு பாட்டி சொல்கிறாங்க. ஆட்ரே பாட்டியோட டெஸ்க்ல இருந்து ஒரு சீக்ரெட் ட்ராயரை திறந்து அதுலேருந்து ஒரு சாவியை எடுக்கிறா. அந்த சாவியை வச்சு இன்னொரு ட்ராயரை திறந்து அதில் வைக்கிறா. இதுதான் அந்த சீக்ரெட் ஸ்பாட்டை. மெடலில் போட்டிருக்கிற ஃபின்னும் இந்த ஏரியாக்காரன் தான் போல. ஃபின்னோட மாமாவை ஆட்ரேயோட அம்மாவுக்கு தெரியும். கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி இந்த மெடலை ஃபின் கிட்ட கொடுக்கணும்னு பாட்டி ஆசைப்படுறாங்க. தொலைஞ்சு போன பொருள் திரும்ப கிடைச்சா அவங்க சந்தோஷப்படுவாங்கல்ல. நம்ம எதையுமே எதிர்பார்க்காம யாருன்னே தெரியாதவங்களுக்கு செய்கிற உதவி தான் கிறிஸ்மஸோட நோக்கம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. ஆட்ரே வரைஞ்சி கொடுத்த டிராயிங்கை பாட்டி ஃப்ரேம் போட்டு செவத்தில் மாட்டி ரசிக்கிறாங்க. ஏலே, நீ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்னு ப்ரூவ் பண்ணிட்டேன்ற மாதிரி என் பேத்தி ஒரு நாள் கண்டிப்பாக பெரிய ஆர்டிஸ்டாக வருவான்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க. அடுத்த சீன் பல வருஷம் கழிச்சு ஆரம்பிக்குது. இப்போ ஆட்ரேயோட அம்மா மட்டும்தான் ஷாப்பில் இருக்காங்க. 4 மாதத்துக்கு முன்னாடி பாட்டி இறந்து போயிட்டாங்க போல. பாட்டி பீச்சில் நிற்கிற மாதிரி ஆட்ரே சின்ன வயசில் வரைஞ்ச ட்ராயிங்கை அம்மா பார்த்து இமோட் ஆகுறாங்க. குட்டி பொண்ணு அந்த ஆட்ரையும் வளர்ந்து பெரிய பொண்ணு ஆகிட்டாங்க. இவங்க தான் படத்தோட ஹீரோயின். இப்போ நியூயார்க்கில் பாட்டி ஆசைப்பட்டபடியே பெரிய ஆர்டிஸ்டாக இருக்காங்க. அம்மா ஹீரோயினுக்கு கால் பண்ணி பாட்டி எழுதி வச்ச உயிலை பற்றி சொல்கிறாங்க. ஆன்டிக் ஷாப்பை அம்மாக்கும் ஹீரோயினுக்கும் பாட்டி எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் பாட்டி இல்லாமல் ஷாப்பை தனியாக நடத்துறது அம்மாவுக்கு கஷ்டமாக இருக்கு. ஹீரோயினும் வெளியூரில் இருக்கிறனால ஷாப்பை விற்றுலாமான்னு அம்மா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் பல நினைவுகள் இருக்கிற ஷாப்பை விற்கிறதுக்கும் அம்மாவுக்கு கஷ்டமாக தான் இருக்கு. அம்மா கூட சேர்ந்து ஷாப்பை ரன் பண்ணுறதுக்கு ஹீரோயினுக்கும் விருப்பம் இல்லை. 2 பேருமே பாட்டியை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. பாட்டி சில கிஃப்ட்ஸை பற்றியும் அது கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் விட்டுட்டு போயிருக்காங்க போல். அதை பற்றி ஹீரோயின் கிட்ட அம்மா சொல்கிறாங்க. அதனால் ஹீரோயின் ஊருக்கு கிளம்பி வராங்க. ஹீரோயின் லாஸ்ட்டாக பாட்டியோட ஃபினரலுக்கு வந்திருப்பாங்க போல். ரொம்ப நாள் கழித்து ஊருக்கு வந்தது ஹீரோயினுக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஹீரோயினை பார்த்ததுல அம்மாக்கும் சந்தோஷம். கிறிஸ்மஸ்க்கு இன்னும் 9 நாள் தான் இருக்குது. ஹீரோயின் வந்திருக்கதை பார்த்துட்டு ஒருத்தர் மேரி கிறிஸ்மஸ்னு சொல்லிட்டு போகிறாரு. இவரோட பேர் சார்லி. இந்த ஏரியாவில் ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்காரு. அடுத்ததா ஒரு லேடி வந்து ஹீரோயின் கிட்ட பேசுகிறாங்க. இவங்க பேர் டயானா. இவங்களும் ஹீரோயின் பண்ணுற ஃபேமிலி பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. ஆன்டிக் ஷாப் வச்சுருக்காங்க. இவங்க பிஸ்னஸ் என்னமோ டல்லாக இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காமல் கடையில் கூட்டம் அள்ளுதுன்னு பில்டப் கொடுக்குறாங்க. சேரிட்டிக்கு ஃபண்டு ரைஸ் பண்ணுறதுக்காக டயானா ஒரு ஆர்ட் கான்டெஸ்ட் நடத்த போகிறாங்களா. நியூயார்க்கில் பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கிற ஹீரோயினோட ஆர்ட்டும் கான்டெஸ்ட்ல இருந்தால் நல்லா இருக்கும்னு டயானா சொல்கிறாங்க. நீங்கள் தான் எனக்கு எப்பயுமே ப்ரைஸே கொடுக்க மாட்டீங்களே, அப்படியே நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஹீரோயின் கேட்குறாங்க. பொதுவாகவே டயானாக்கு ஹீரோயினோட ஃபேமிலி மேலே பொறாமல் இருக்குது. ஏன்னா ஹீரோயின் ஃபேமிலி ரன் பண்ணுற ஆன்டிக் ஷாப்புக்கு தான் ஒவ்வொரு வருஷமும் பெஸ்ட் ஆன்டிக் ஷாப் அவார்ட் கிடைக்குதுன்னு. பாட்டி இருந்த வரைக்கும் அவார்ட் கிடைச்சிச்சு, இனிமேல் என்ன பண்ண போகிறீங்களோன்னு சொல்லிட்டு டயானா போகிறாங்க. ஹீரோயின் கடைக்குள்ளே வந்துட்டு பாட்டி யூஸ் பண்ண டெஸ்க்கை பார்க்குறாங்க. இது இனிமேல் உனக்கு தானே அம்மா சொல்கிறாங்க. டெஸ்கில் இருக்கிற சீக்ரெட் ஸ்பாட்டை ஹீரோயின் பார்க்கணுன்னு பாட்டி உயில் எழுதியிருக்காங்க போல். ஹீரோயின் டெஸ்கில் இருக்கிற சீக்ரெட் ட்ராயரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் சாண்டா கிளாஸ் தொப்பியும் ஒரு என்வலப்பும் இருக்குது. என்வலப் மேலே ஆட்ரேன்னு பேர் போட்டிருக்கு. அதை ஹீரோயின் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பாட்டி கலெக்ட் பண்ணி வச்ச 5 விதமான ரிங்கும் ஒரு லெட்டரும் அதில் இருக்குது. அந்த லெட்டரை ஹீரோயின் படிக்கிறாங்க. பாட்டிக்கு கேன்சர் இருந்திருக்கு போல். அது ஸ்டேஜ் 4க்கு போயிடுச்சுன்னு தெரிஞ்சதுமே ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி பொருட்களை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. பீச்சு, பார்க்கு, ஃபாரஸ்ட் ஏரியான்னு போய் ஒவ்வொரு கல்லை புரட்டி பார்த்து கலெக்ட் பண்ண ஐட்டம்ஸ் தான் இந்த 5 கோல்ட் ரிங்ஸு.
இது எல்லாத்தையுமே யாரு தொலைச்சாங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி ஒப்படைக்கிற பொறுப்பை ஹீரோயின் கிட்ட விட்டுட்டு பாட்டி இறந்து போயிருக்காங்க. இதுல பெஸ்ட் ரிங்க கடைசி டாஸ்கா வச்சுக்க ஹெல்ப்புக்கு ஃபின்னு கூப்பிட்டுக்கன்னு லெட்டர்ல பாட்டி எழுதியிருக்காங்க. ஓப்பனிங் சீன்ல பாட்டி ஒரு மெடலை கண்டுபிடிச்சி ரிட்டர்ன் பண்ணாங்களே, அதே ஃபின் தான். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் பாட்டி கிறிஸ்மஸ் டைம்ல ஒரு சாண்டா கிளாஸாவே மாறி இருக்காங்க. தனக்கு அப்புறம் தன்னோட பேத்தியும் ஒரு சாண்டா கிளாஸா மாறணும்னு பாட்டி ஆசைப்பட்டிருக்காங்க. லெட்டரை படிச்சுட்டு ஹீரோயினுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. வெக்கேஷனுக்காக வந்த ஹீரோயின் பாட்டிக்காக இந்த டாஸ்க் எடுத்துக்கலான்னு டிசைட் பண்றாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் ஃபின்னை மீட் பண்றாங்க. இவர் தான் படத்தோட ஹீரோ. இப்போ ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரா இருக்காரு. ஓப்பனிங் சீன்ல பாட்டி ஒரு மெடலை கண்டுபிடிச்சாங்களே, அது இவர் சின்ன வயசுல தொலைச்சது. அதை ரிட்டர்ன் பண்றதுக்காக பாட்டி போனப்பதான் ஹீரோவும் ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்காங்க. 2 பேரும் ஒரே ஏரியாவா இருந்தாலும் வேற வேற ஸ்கூலு, வேற வேற காலேஜ். அதனால என்னவோ இவங்களுக்குள்ள அவ்வளவா பழக்கம் இல்லை. பாட்டி உயிரில் எழுதி வச்ச டாஸ்கை பத்தி ஹீரோ கிட்ட ஹீரோயின் டிஸ்கஸ் பண்றாங்க. பாட்டி கண்டுபிடிச்சு கொடுத்த மெடலை ஹீரோ இப்போ வரைக்கும் கழுத்தில் போட்டிருக்காரு. ஏன்னா அந்த மெடலை அதிர்ஷ்டமானதுன்னு ஹீரோ நினச்சிட்டு இருக்காரு. பாட்டி கொடுத்த டாஸ்க்ல ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு ஹீரோவும் டிசைட் பண்ணுறாரு. வேணும்னா இதுக்கு பேமெண்ட் கொடுத்துறேன்னு ஹீரோயின் சொல்ல, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு ஹீரோ சொல்கிறாரு. 5 கோல்டு ரிங்ஸில் எல்லாமே மோதிரம் கிடையாது, ரிங் ஷேப்பில் இருக்கிற வேறு வேறு ஐட்டம்ஸு. அதில் ஒரு பிரேஸ்லெட்டு தீயில கருகி போன மாதிரி இருக்கு. அதை க்ளீன் பண்ணாதான் கிளியராகவே பார்க்க முடியும். அதனால அதை எடுத்து தனியாக வைக்கிறாங்க. பெஸ்ட் ரிங்கை கடைசி டாஸ்காக வச்சுக்கன்னு பாட்டி லெட்டரில் சொல்லியிருக்காங்க. இந்த 5 ரிங்ஸில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தா ஒரு ரிங்கில் மட்டும் ரூபி, எமரால்டுன்னு ஸ்டோன்ஸ் எல்லாம் பதிச்சிருக்கு. அதனால் அதை கடைசியாக பார்த்துக்கலான்னு ஹீரோயின் டிசைட் பண்ணுறாங்க. ஹீரோ கிட்ட மேக்னிஃபையிங் கிளாஸ் இருக்குது. அதை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு பெண்டன்ட்டில் இருக்கிற ரிங்கை பார்க்குறாங்க. அதில் ரஷ்யன் லாங்குவேஜில் ஏதோ எழுதியிருக்கு. அந்த ரஷ்யன் லெட்டர்ஸை ஒன்றுனா இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸில் ஆன்லைனில் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்குறாங்க. ரிங்கில் என்ன எழுதியிருக்குன்னா, எலிசபெத் த ஃபைனஸ்ட் கிளாரா டு டான்ஸ் த ரோல். அதாவது கிளாராவோட ரோலை சிறப்பாக செஞ்ச எலிசபெத் அப்படின்னு அர்த்தம். இது என்னவா இருக்கும்னு ஹீரோக்கு புரியல. ஆனால் ஹீரோயினுக்கு ஒன்று தோணுது. த நட் கிராக்கர் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அது மியூசிக்கல் ட்ராமாவை ஸ்டேஜில் டான்ஸ் பண்ணிக்கிட்டே ஆக்ட் பண்ணுறது. அதில் வர ஒரு கேர்ள் கேரக்டரோட பேர் தான் கிளாரா. அந்த ரோலை எலிசபெத்னு ஒருத்தவங்க சிறப்பாக நடிச்சிருக்காங்க போல. அவங்களுக்காக யாரோ கொடுத்த கிஃப்ட் தான் இந்த பெண்டன்ட் ரிங்னு ஹீரோயின் கெஸ் பண்றாங்க. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் பெண்டன்ட்டோட ஓனரை கண்டுபிடிக்கணும்னா ஏரியால ஸ்டேஜ் டிராமா நடக்கிற தியேட்டர்ல விசாரிச்சா தெரிய வரும்னு ஹீரோ சொல்றாரு. அடுத்த நாள் ஹீரோவும் ஹீரோயினும் தியேட்டர் மேனேஜரை மீட் பண்றாங்க. இந்த நட்கிராக்கர் ஸ்டேஜ் டிராமால கிளாரா ரோலை பிளே பண்ணாங்கல்ல எலிசபெத், அவங்களுக்கு சொந்தமான பொருள் எங்க கிட்ட இருக்கு, அதை கொடுக்க வந்திருக்கோன்னு ஹீரோ சொல்றாரு. மேனேஜர் 5 வருஷமா இங்கே தான் வேலை பார்க்குறாங்க. ஆனால் எலிசபெத்னு யாரையுமே உங்களுக்கு தரல. அப்படின்னா பல வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒர்க் பண்ண ஆக்டராக இருக்கலான்னு ஹீரோயின் சொல்ல, மேனேஜர் ஸ்டோர் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கிற பாக்ஸில் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் தேடி பார்த்ததுல இது வரைக்கும் 3 எலிசபெத் கிளாராவோட ரோலை ப்ளே பண்ணிக்காங்கன்னு தெரிய வருது. இதில் பெஸ்ட்டாக ப்ளே பண்ண எலிசபெத் யாருன்னு தெரியாது. அவங்க இன்னும் இந்த ஊரில் தான் இருக்காங்களான்னு தெரியாது. இப்போதைக்கு 3 எலிசபெத்துக்கும் லாஸ்ட் நேம் தெரிஞ்சனால அதை வச்சு ஆன்லைன்ல சர்ச் பண்ணலான்னு ஹீரோ சொல்றாரு. அப்ப ஹீரோவோட அம்மா கால் பண்ணி 2 பேரையும் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோ தன்னோட வீட்டுக்கு ஹீரோயினை கூட்டிட்டு போறாரு. ஹீரோவோட அம்மா பேரு காலின். இவங்களும் சிங்கிள் மாம் தான். ஹீரோ காலேஜ் படிக்கிற டைம்ல அப்பா இறந்துட்டார் போல. அவர் நடத்திக்கிட்டு இருந்த டிடெக்டிவ் ஏஜென்சியை தான் இப்ப ஹீரோ ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ, ஹீரோயின், காலின் 3 பேரும் டின்னர் சாப்பிட்டுக்கிட்டே கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. காலின்னு ஒரு ஆர்டிஸ்ட் தான். டயனா நடத்த போகிற சேரிட்டி ஆர்ட் கான்டெஸ்ட்டுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு பெயிண்டிங் வரைஞ்சி வச்சுருக்காங்க. இருந்தாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா வேணாமான்னு காலின் தயக்கத்தில் இருக்காங்க. உங்கள் பெயிண்டிங் சூப்பராக இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னு ஹீரோயின் மோட்டிவேட் பண்ணுறாங்க. அடுத்த நாள் ஹீரோ ஹீரோயினோட ஷாப்க்கு வராரு. மொத்தம் 3 எலிசபெத் இருந்தாங்கல்ல, அவங்களோட பேரெல்லாம் வச்சு ஹீரோ ஐடியை சர்ச் பண்ணிக்காரு. அதில் ஒரு எலிசபெத் சிக்காகோவில் இருக்காங்க போல். அவங்கள ஹீரோவே கான்டாக்ட் பண்ணி பேசிட்டாரு. பெண்டன்ட்டு அந்த எலிசபெத்தோடது கிடையாது. மற்ற 2 எலிசபெத்தும் இந்த சரௌண்டிங்கில் தான் இருக்காங்க. அவங்களோட நம்பர்ஸ் கிடைக்கல, ஆனால் அட்ரஸ் கிடைச்சிருக்கு. ஒருத்தவங்க எலிசபெத் பர்டன், கல்யாணத்துக்கு அப்புறம் எலிசபெத் டாக்லாஸ்ன்னு நேம் சேஞ்ச் ஆயிருக்கா. இன்னொருத்தவங்க எலிசபெத் ட்ரென்தம், அவங்களோட பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் எலிசபெத் கிங்னு பேர் மாறி இருக்கு. அதனால ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பி ஃபர்ஸ்ட் எலிசபெத் டாக்லாஸோட வீட்டுக்கு போகிறாங்க. இந்த எலிசபெத்தும் பெண்டன்ட்டுக்கு சொந்தக்காரவங்க கிடையாது. அடுத்து எலிசபெத் கிங்கோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அவங்க இல்லை. ஆனால் வெளியே ஒரு டீனேஜ் பொண்ணு பனிக்கட்டியில் ஸ்னோமேன் செய்கிறத பார்த்துட்டு ஹீரோயினும் அவங்க கூட சேர்ந்து ஸ்னோமேன் செய்ய ஹெல்ப் பண்ணுறாங்க. எலிசபெத் சர்ச்சுக்கு போயிருக்காங்கன்னு அந்த டீனேஜ் பொண்ணு சொல்லவும் ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பி சர்ச்சுக்கு போகிறாங்க. எலிசபெத்தை மீட் பண்ணி பெண்டன்ட்டை காட்டுறாங்க. அதை பார்த்ததுமே எலிசபெத்துக்கு கண்ணெல்லாம் கலங்குது. கிளாராவோட ரோலை சிறப்பாக செஞ்ச எலிசபெத்து இவங்க தான். எலிசபெத்தோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்த ஒரு ரஷ்யன் டான்ஸர் எலிசபெத்தை பாராட்டியிருக்காங்க. கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ரஷ்யன் டான்ஸர் அனுப்பி வச்ச கிஃப்ட் தான் இந்த பெண்டன்ட்டு.
இவங்க தொலைச்சது 5 வருஷத்துக்கு முன்னாடி. இது திரும்ப கிடைச்சதுல எலிசபெத்துக்கு பேச்சே வரல. அவங்க சந்தோஷத்தை பார்த்து ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு திருப்தி கிடைக்குது. ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஹீரோக்கும் பிடிச்சிருக்கு. அடுத்த சீனில் ஹீரோயின் வீட்டில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு ரிங்கு சேர வேண்டிய இடத்துக்கு போயிடுச்சுன்னு அம்மா கிட்ட ஹீரோயின் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. டீயில் கருகி போன பிரேஸ்லெட்டை க்ளீன் பண்ணுறதுக்காக அம்மா வினிகரில் போட்டு வச்சுருக்காங்களாம். ஹீரோயின் அப்போ நோட் எடுத்து வரைய ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்ததும் அம்மா இருந்துட்டு, இந்த மிஷன் உன்னை ட்ராயிங் பண்ண மோட்டிவேட் பண்ணது போலேன்னு கேட்குறாங்க. இப்போ ஹீரோயின் அம்மா கிட்ட ஒரு உண்மையை சொல்கிறாங்க. நியூயார்க்கில் ஹீரோயின் ஆர்ட் கேலரி பிஸ்னஸை விட்டுட்டு ஒரு ரீட்டைல் ஷாப்பில் தான் வேலை பார்க்குறாங்களாம். அதனால என்ன, நான் வாழ்க்கை ஃபுல்லாக கடையில் தானே வேலை பார்த்துட்ருக்கேன்னு அம்மா ஆறுதல் சொல்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோயின்குள்ளே இருக்கிற ஆர்டிஸ்ட் இன்னும் அழியலைன்னு அம்மா புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோயின் அடுத்த ரிங்கை கையில் எடுக்கிறாங்க. அது ஒரு கீ செயின் ரிங்கு. அதை திறந்து பார்த்தா அதுக்குள்ளே இருந்து ஒரு சின்ன சாவி விழுகுது. கீ செயின்குள்ளே மேக்னிஃபைங் கிளாஸை வச்சு பார்க்குறப்ப அதில் லெட்டர்ஸ் எழுதியிருக்கு. சேர்மன் FK SMMன்னு போட்டிருக்கு. இதை உடனே ஹீரோக்கு கால் பண்ணி ஹீரோயின் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு குட்டி கீ விழுந்துச்சுல, அந்த சாவியில் பேலா கம்பெனின்னு போட்டிருக்கு. அப்படின்னா இந்த சாவி பேலா கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணதுன்னு கெஸ் பண்ண முடியுது. நாளைக்கு அங்கே போய் ஃபஸ்ட்டு விசாரிச்சுக்கலான்னு ஹீரோ சொல்கிறாரு. அடுத்த நாள் ஹீரோயினோட ஷாப்க்கு வராரு. கீ செயினில் போட்டிருந்துச்சுல SMMன்னு, அது என்னன்னு நடு ராத்திரியில் ஹீரோக்கு ஞாபகம் வந்துச்சான். SMMங்கிறது ஸ்ப்ரிங் சைட் முனிசிபல் மியூசியம். அந்த மியூசியமோட வெப்சைட்டில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இப்போ யார் இருக்காங்க, முன்னாடி யார் இருந்தாங்கன்னு எல்லாத்தையும் ஹீரோ செக் பண்ணிக்காரு. அதில் சில டீட்டெயில்ஸ் தெரிய வந்திருக்கு. FK அப்படிங்கிறது ஃப்ராங்க் கென்னடி. அவர் 1 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. அடுத்த சேர்மனாக ஃப்ராங்க் கென்னடியோட பையன் பொறுப்பேற்றிருக்காரு. அவர் பேர் ஃப்ராங்க் ஜூனியர். ஹீரோவும் ஹீரோயினும் உடனே கிளம்பி மியூசியமுக்கு போகிறாங்க. ஃப்ராங்க் ஜூனியரை பார்க்கணுன்னு ஹீரோ சொல்ல, அவர் மீட்டிங்கில் இருக்கதா அவரோட PA சொல்கிறாங்க. ஃப்ராங்க் கென்னடிக்கு சொந்தமான சாவி எங்ககிட்ட இருக்குன்னு அந்த PA கிட்ட ஹீரோயின் காட்டுறாங்க. ஃப்ராங்க் யூஸ் பண்ண கேபினெட் இல்லைன்னா டெஸ்க் ஏதாச்சும் இங்கே இருக்கான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஃப்ராங்க் கென்னடி யூஸ் பண்ண ஒரு ஆன்டிக் டெஸ்க்கை மியூசியமில் டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க போல். அதில் லாக் இருக்கிற ட்ராயர்ஸ் இருக்குன்னு PA சொல்கிறாங்க. அந்த டெஸ்க்கை ஹீரோவும் ஹீரோயினும் போய் பார்க்குறாங்க. அதில் ஒவ்வொரு ட்ராயர்லையுமே ஹீரோயின் சாவியை போட்டு பார்க்குறாங்க. கடைசியாக ஒரு ட்ராயர் ஓப்பன் ஆகிடுது. அதுக்குள்ளே ஒரு நாவலோட டிராஃப்ட் இருக்குது. ஃப்ராங்க் கென்னடி சாகிறதுக்கு முன்னாடி த சேர்மன் அப்படிங்கிற நாவல் எழுதியிருக்கார் போல். அது ரகசியமாக இந்த டெஸ்கில் வச்சுருந்துருக்காரு. டெஸ்கோட சாவி தான் பாட்டி கையில் கிடச்சிருக்கு. ஹீரோவும் ஹீரோயினும் ஃப்ராங்க் ஜூனியரை மீட் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. தன்னோட அப்பா எழுதி வச்சிருந்த நாவலை பார்த்ததும் ஃப்ராங்க் ஜூனியருக்கு கண் கலங்குது. ஒரு நாவல் எழுதுறதான் ஃப்ராங்க் கென்னடியோட ஆசையாக இருந்திருக்கு. ஆனால் அவர் நாவல் எழுதி முடிப்பார்னு ஃப்ராங்க் ஜூனியர் எதிர்பார்க்கவே இல்லை. ஃப்ராங்க் கென்னடி கடைசியாக ஸ்ப்ரிங் சைடில் தான் வாழ்ந்திருக்காரு. அதனால தான் பாட்டிக்கிட்ட அந்த சாவி போயிருந்திருக்கு. நான் உங்களுக்கு எவ்வளோ பே பண்ணட்டும்னு ஃப்ராங்க் ஜூனியர் கேட்க, அதெல்லாம் வேண்டாம், நாவல் பப்ளிஷ் பண்ணுறப்ப அக்னாலேஜ்மெண்ட்டில் எங்கள் பேரையும் போட்டுருங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. 2 ரிங்கு இது வரைக்கும் கொடுத்தாச்சு. இன்னும் 3 ரிங்கு இருக்குது. கிறிஸ்மஸ் நாளும் நெருங்கிக்கிட்டு தான் இருக்கு. ஹீரோவும் ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீனில் ஹீரோவும் ஹீரோயினும் அம்மா கிட்ட பேசுகிறாங்க. இன்னும் மிச்சம் இருக்கிற 3 ரிங்கை ஷாப்போட சோஷியல் மீடியா பேஜில் போட்டால் அதை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு ஹீரோயினுக்கு தோண, அம்மாவும் அது நல்ல ஐடியா தான் சொல்கிறாங்க. அப்படியே க்ளீன் பண்ணி வச்ச பிரேஸ்லெட்டை கொடுக்குறாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு. அதில் சியோபான் அப்படின்னு பேர் போட்டிருக்கு. கிறிஸ்டியானிட்டி சிம்பிளும் இருக்குது. அது செயின்ட் ஜேம்ஸோட சிம்பிள்னு அம்மா சொல்கிறாங்க. ஸ்ப்ரிங் சைடில் தான் செயின்ட் ஜேம்ஸ்னு ஒரு சர்ச் இருந்திருக்கு. ஆனால் 38 வருஷத்துக்கு முன்னாடி தீ விபத்தில் மொத்தமாக எரிஞ்சு போயிருக்கு. மேபி அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டில் கூட அந்த பிரேஸ்லெட்டை யாராவது தொலைச்சிருப்பாங்கன்னு அம்மா சொல்கிறாங்க. அந்த சர்ச் இருந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது. மேபி அங்கே தான் இந்த பிரேஸ்லெட்டு பாட்டி கைக்கு கிடச்சிருந்துருக்கணும். சர்ச்சில் நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட் பற்றி என்னோட மாமாவுக்கு நல்லாவே தெரியும்னு ஹீரோ சொல்கிறாரு. ஏன்னா ஹீரோவோட மாமா ஒரு ஃபயர் சர்வீஸ் ஆஃபீஸர். அதனால ஹீரோ ஹீரோயின் அம்மா 3 பேரும் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. செயின்ட் ஜேம்ஸ் சர்ச்சில் நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட் பற்றி மாமா கிட்டே கேட்குறாங்க. 38 வருஷத்துக்கு முன்னாடி மாமா வேலையில் ஜாயின் பண்ண புதுசில் தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. அந்த சர்ச்சு மரத்தால் கட்டப்பட்ட 19th century பில்டிங். அதனால தீ விபத்தில் மொத்தமாக எரிஞ்சு போயிருக்கு. அங்கேருந்து ஒரு ரெக்கார்ட்ஸ் கூட மிஞ்சலை. அந்த சர்ச்சில் ஃபாதராக இருந்தவரோட பேர் மட்டும்தான் மாமாவுக்கு ஞாபகம் இருக்கு. அவரோட பேர் ஃபாதர் லோடோவிக். அடுத்த சீனில் ஹீரோ ஃபாதர் லோடோவிக்கை பற்றி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறாரு. கேத்தலிக் ப்ரீஸ்டாக இருந்த அவர் 2005 ரிட்டையர் ஆகிட்டாரு. அவரோட அட்ரஸை கண்டுபிடிச்சி ஹீரோவும் ஹீரோயினும் போகிறாங்க. ஃபாதரை மீட் பண்ணி பிரேஸ்லெட்டை காட்டுறாங்க. செயின்ட் ஜேம்ஸ் சர்ச்சில் நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டும் அன்னைக்கு எந்த ஃபேமிலிலாம் சர்ச்சில் இருந்தாங்கன்னு முதற்கொண்டு ஃபாதருக்கு ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு ஒரு பெண் குழந்தைக்கு தான் சியோபான்னு அவங்க பாட்டியோட பேரை வச்சிருந்திருக்காங்க. சர்ச்சு தீ பிடிச்சதும் அங்கேருந்து மக்கள் வெளியே இருக்காங்க. அந்த டைமில் மிஸ் ஆன பிரேஸ்லெட்டாக தான் இது இருக்கணும். அந்த சியோபான் வளர்ந்து அவங்களுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு. அந்த கல்யாணத்தை ஃபாதர் தான் நடத்தி வச்சிருந்திருக்காரு. ஒவ்வொரு வருஷமும் ஃபாதருக்கு சியோபான் ஃபேமிலி கிறிஸ்மஸ் கார்டு அனுப்புவாங்களாம். அந்த கார்டில் இருக்கிற அட்ரஸை வச்சு ஹீரோவும் ஹீரோயினும் சியோபானை தேடி போகிறாங்க. ஆனால் சியோபான் வீட்டில் இல்லை, அவங்களோட நாயை பார்த்துக்கிற டாக் சிட்டர் தான் இருக்காரு.
சியோபான் வந்ததும் காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தன்னோட கார்டை ஹீரோ கொடுக்குறாரு. ஹீரோவும் ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்புறாங்க. கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி சியோபான் வந்தாதான் பிரேஸ்லெட்டை திருப்பி கொடுக்க முடியும். அதனால ஹீரோயினுக்கு டென்ஷனாக இருக்கு. அடுத்து நைட் டைமில் ஸ்ப்ரிங் சைட் ஏரியாவில் கேண்டில் லைட் ஈவென்ட் நடக்குது. இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. 1949 கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி ஒரு பெரிய புயல் அடிச்சிருக்கு. மொத்த டவுன்லேயுமே பவர் கட் ஆயிருக்கு. அப்போ ஹைவே ஆஃபீஸராக இருந்தவர் கார் நிறைய கேண்டில்ஸ் எடுத்துட்டு போய் வீடு வீடாக கொடுத்துருந்துருக்காரு. அவருக்கு நன்றி சொல்ற விதமா மக்கள் எல்லாரும் கேண்டிலை ஏற்றி கையில் பிடிச்சிக்கிட்டு ரோட்ல மேரி கிறிஸ்மஸ்னு பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அந்த வழக்கம் தான் இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுது. ஹீரோவும் ஹீரோயினும் கேண்டில் கையில் பிடிச்சிட்டு கேஷுவலாக பேசிக்கிட்டே நடந்து போகிறாங்க. ஹீரோக்கு ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு போல். அது 4 மாதத்துக்கு முன்னாடி முடிஞ்சிட்டு தான் சொல்கிறாரு. அதே மாதிரி ஹீரோயினும் நியூயார்க்கில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. அவங்களுக்கும் பிரேக்கப் ஆயிருக்கு. இப்போ ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. அடுத்த சீனில் ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டில் இருக்காங்க. ஹீரோயின் தனக்கு ரீட்டைல் ஷாப்பில் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங் கிடைக்க போகிறதா சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு மறுபடியும் ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்தனால ரீட்டைல் ஷாப் வேலையை விட்டுட்டு ஆர்ட் கேலரி வேலையை கண்டினியூ பண்ணலாமேன்னு அம்மா சஜஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அம்மாவுக்கு டயானா கிட்டேருந்து கால் வருது. அம்மா சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ண ரிங்கோட ஃபோட்டோவை டயானா பார்த்துருந்துருக்காங்க. அந்த ரிங்கு லேடிஸ் ட்ரெஸ்ஸில் யூஸ் பண்ணுற ஒரு ஜுவல்லரி, அதுக்கு பேர் ப்ரூச்சு. அது டயானா தான் ஒரு கஸ்டமருக்கு சேல் பண்ணியிருக்காங்க போல். அதனால ஹீரோவும் ஹீரோயினும் டயானாவோட ஆன்டிக் ஷாப்க்கு போய் அவங்கள மீட் பண்ணுறாங்க. அந்த ப்ரூச்சை ஹீரோயின் கிட்டேருந்து டயானா வாங்கி பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது டயானா சேல் பண்ண ப்ரூச்சு தான். இன்டர்லாக் ஆகிற மாதிரி பேர் இருக்கிற 2 ரிங்ஸில் ஒரு பீஸ் தான் இது. பழைய ரெஜிஸ்டர் எடுத்து டயானா செக் பண்ணுறாங்க. 2004 டிசம்பர் 3 ஒரு கஸ்டமர் இந்த ப்ரூச்சை வாங்கியிருக்காரு. அவர் பேர் எட்ஜர். ஆனால் அந்த கஸ்டமரோட நம்பரில் இந்த இன்ஃபர்மேஷனை சொன்னதுக்காக ஹீரோ தேங்க் பண்ணுறாரு. டயனா நடத்த போகிற சேரிட்டி ஆர்ட் கான்டெஸ்ட்டில் ஹீரோவோட அம்மாவும் என்ட்ரி பண்ணியிருக்காங்கல்ல, அந்த பெயிண்டிங்கை கண்டிப்பாக பாருங்கன்னு டயனா கிட்ட ஹீரோயின் சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்த சீனில் எட்ஜரை கண்டுபிடிக்க ஐடி சர்ச் பண்ணலாமான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அது தேவையே இல்லை, எனக்கு எட்ஜரை தெரியும்னு ஹீரோ சொல்கிறாரு. எட்ஜர் ஒரு பிஸ்னஸ் மேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட தோட்டத்தில் யாரும் நுழைஞ்சு திருடிட்டாங்கன்னு அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோவை ஹையர் பண்ணியிருக்காரு. அந்த கேஸை சால்வ் பண்ணி கொடுத்ததே ஹீரோ தான். எட்ஜர் போன வருஷமே இறந்து போயிட்டாரு. அவரோட மருமகன் தான் இப்போ ஃபேமிலி பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்கார் போல. அதனால ஹீரோவும் ஹீரோயினும் அவரை மீட் பண்ணுறாங்க. எட்ஜருக்கு சொந்தமான ஒரு பொருள் எங்கள் பாட்டிக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி அந்த ப்ரூச்சை காட்டுறாங்க. அதை பார்த்ததுமே மருமகனுக்கு ஆச்சரியம் தாங்கலை. இவர் எட்ஜரோட பொண்ணை லவ் பண்ண டைமில் தொலைஞ்சு போன ப்ரூச் தான் இது. எட்ஜர் மருமகனோட லவ்வை டெஸ்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கான்னா, இன்டர்லாக்கிங் ரிங்ஸில் ஒரு பீஸை தனியாக எடுத்து பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு இன்னொரு பீஸை பார்க்கில் மறைச்சி வச்சுருந்துருக்காரு. அந்த பீஸை கண்டுபிடிச்சாதான் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி தருவேன்னு எட்ஜர் சொல்லியிருக்காரு. ஆனால் எட்ஜர் ரிங்கை மறைச்சி வச்ச அடுத்த நாளே பெரிய பனி புயல் வீசியிருக்கு. கொட்டி கிடக்கிற பனிக்கட்டியில் மருமகன் 3 வாரமாக தோண்டி ரிங்கை தேடியிருக்காரு. ஆனால் கிடைக்கவே இல்லை. வேறு வழியே இல்லாமல் எட்ஜரோட பொண்ணும் மருமகனும் ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கல்யாண செலவு மிச்சம்னு எட்ஜரும் சமாதானம் ஆகி மருமகனை அக்செப்ட் பண்ணிக்காரு. பொண்ணும் மருமகனும் ஓடி போய் கல்யாணம் பண்ணது கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான். இந்த கிறிஸ்மஸ் வந்தால் அது எங்களோட 20வது கல்யாண நாள்னு மருமகன் ஹாப்பியாக சொல்கிறாரு. ஹீரோவும் ஹீரோயினும் ப்ரூச்சை கொண்டு வந்ததுக்கு பரிசாக ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயை மருமகன் கொடுத்து அனுப்புகிறாரு. ஹீரோயின் தன்னோட க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி கிடைச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ணுறாங்க. ஹீரோயினால் முடியாது எதுவுமே இல்லை போலேன்னு ஹீரோ பாராட்டுறாரு. பாட்டி கொடுத்த 5 ரிங்கில் இன்னும் 2 தான் மீதி இருக்குது. ஒன்று சியோபானுக்கு சொந்தமான பிரேஸ்லெட்டு, அவங்க இப்போ ஊர்லேயே இல்லை. இன்னொரு ரிங்கு கடைசி டாஸ்காக வச்சுருக்கிற ஸ்டோன்ஸ் வச்ச ஸ்பெஷல் ரிங்கு. அந்த ரிங்கை ஹீரோ மேக்னிஃபைங் கிளாஸை வச்சு பார்க்குறாரு. எந்த நகையாக இருந்தாலும் அதை செஞ்ச ஜுவல்லரோட சிக்னேச்சர் இருக்கும். ஆனால் அந்த ரிங்கில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ சியோபான் கிட்டேருந்து கால் வருது. ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பி சியோபானோட வீட்டுக்கு போகிறாங்க. பிரேஸ்லெட்டை பார்த்து சியோபான் எமோஷ்னலாகி தேங்க் பண்ணுறாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு இந்த பிரேஸ்லெட் என் கைக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சியோபான் இமோஷ்னலாக பேசுகிறாங்க. நாங்கள் 2 பேரும் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு ரிங் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. எலிசபெத்தோட பெண்டன்ட்டு அவங்க பெர்ஃபார்மன்ஸை ரொம்பவே நேசிச்ச ஒரு டான்ஸை கிஃப்ட் பண்ணுது. ஃப்ராங்க் கென்னடியோட கீ அவர் ஆசைப்பட்டு எழுதின நாவலை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுச்சு. எட்ஜரோட ப்ரூச்சு அவரோட பொண்ணுக்கும் மருமகனுக்கும் இருந்த லவ்வை ஜெயிக்க வச்சிருக்கு. சியோபானோட பிரேஸ்லெட்டு அவங்களோட பாட்டிக்கிட்ட இருந்து கிடைச்ச பரிசு. இந்த 4 ரிங்ஸ்லையுமே பொதுவாக இருக்கிற விஷயம் அன்பு. அதனால 5வது ரிங்கும் யாரோ யாருக்கு கொடுத்த அன்பு பரிசாக தான் இருக்கும்னு ஹீரோயின் கெஸ் பண்ணுறாங்க. பாட்டி இந்த ரிங்ஸை கலெக்ட் பண்ணப்போ அதுக்கு பின்னாடி இருக்கிற கதைகள் எதுவுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனாலும் இந்த ரிங்ஸ் எல்லாமே அன்பால் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த 5வது ரிங்கு ஒருவேளை என்கேஜ்மெண்ட் ரிங்காக இருக்குமோன்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அடுத்த சீனில் சேரிட்டி ஈவெண்ட் பார்ட்டி நடக்குது.
ஸ்ப்ரிங் சைட் மக்கள் எல்லாருமே அங்கே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பாண்டிங் ஃபார்ம் ஆன மாதிரி ஹீரோயினோட அம்மாக்கும் ஹீரோவோட மாமாக்கும் பாண்டிங் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆர்ட் கான்டெஸ்டோட ரிசல்ட்டை டயானா அனௌன்ஸ் பண்றாங்க. வின்னர் யாருன்னு பார்த்தா ஹீரோவோட அம்மா. அவங்கள மோட்டிவேட் பண்ணி கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண வச்சதே ஹீரோயின் தான். அதுக்காக ஹீரோ தேங்க் பண்றாரு. ரிங்ஸோட ஓனர்ஸை கண்டுபிடிக்கிற முயற்சியில் ஹீரோ பண்ண உதவிக்கு ஏதாவது கொடுக்கணும்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் எனக்கு வேண்டாம், ஏற்கனவே பேமெண்ட் கிடைச்சிருச்சுன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு பெரிய உண்மையை ஹீரோ இப்போ தான் ரிவீல் பண்ணுறாரு. 5 மாதத்துக்கு முன்னாடி பாட்டி ஹாஸ்பிட்டலில் இருந்தப்ப ரிங்ஸை பற்றி ஹீரோ கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை ஓனர்ஸ் கிட்ட ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஹீரோ கிட்ட பாட்டி ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக பணமும் கொடுத்துருந்துருக்காங்க. ஹீரோயின் தேடி வருவாங்கன்னு ஹீரோ எதிர்பார்த்துட்டு தான் இருந்திருக்காரு. ஹீரோ ரிங்ஸை பற்றி தெரியாத மாதிரியே மெயின்டைன் பண்ணது ஹீரோயினுக்கு ஷாக்கிங்காக இருக்கு. என்கிட்ட எதுக்கு போய் சொன்னீங்கன்னு ஹீரோயின் அழுதுகிட்டே கோச்சிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் ஒரு பெயிண்டிங்கை அம்மா கிட்ட காட்டுறாங்க. நேற்று நைட் உட்காந்து வரைஞ்சிருந்துருக்காங்க போல. 4 ரிங்ஸு 4 பேரோட கைக்கு போய் சேர்ந்ததை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அந்த பெயிண்டிங் இருக்கு. 5வது ரிங் மட்டும் இன்னும் அது சேர வேண்டிய கையை ரீச் பண்ணல. 5வது ரிங்கை காட்டுன்னு அம்மா வாங்கி பார்க்குறாங்க. ரிங்ஸில் ஸ்டோன்ஸ் அழகாக வச்சுருக்காங்கன்னு அம்மா சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஒவ்வொரு ஸ்டோனாக புரட்டி பார்த்து கலெக்ட் பண்ண ஐட்டம்ஸ்னு பாட்டி லெட்டரில் எழுதியிருந்தாங்கல்ல, ஒருவேளை பாட்டி இந்த ரிங்கில் இருக்கிற ஸ்டோனை தான் இன்டைரக்டாக சொன்னாங்களோன்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இந்த ரிங்கில் இருக்கிற ஸ்டோன் எடுத்து பார்த்தா ஏதாவது க்ளூ கிடைக்கலான்னு ஹீரோயினுக்கு தோணுது. இது ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுன்னு அம்மா சொல்கிறாங்க. ஆனால் நேற்று நைட்டு தான் ஹீரோயின் அவர் மேலே கோவப்பட்டு வந்துட்டாங்களே, அந்த காரணத்தை அம்மா கிட்ட ஹீரோயின் சொல்கிறாங்க. ஒருவேளை உண்மையும் சொல்லக்கூடாதுன்னு பாட்டி சொல்லியிருக்கலாம், அதை பற்றி அவர்கிட்ட கேட்டியான்னு அம்மா கேட்குறாங்க. அப்படி இருக்குமோன்னு ஹீரோயினுக்கும் தோணுது. இப்போ ஹீரோவே அங்கே வராரு. உண்மையை என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு பாட்டி தான் சொன்னாங்களான்னு ஹீரோ கிட்ட ஹீரோயின் கேட்குறாங்க. ஆமான்னு ஹீரோ தலையாட்டுறாரு. என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோவோட பிஸ்னஸ் சரியாக நடக்காமல் இருந்திருக்கு. அவருக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக பாட்டி பணம் கொடுத்துருந்துருக்காங்க. அப்படியே இந்த டாஸ்க்கை பற்றியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஹீரோயின் கிட்ட இதை சொல்லாமல் உதவியாக பண்ணுற மாதிரியே பண்ண சொல்லியிருந்திருக்காங்க. பாட்டி பணம் கொடுக்கலனாலுமே ஹீரோயினுக்காக ஹீரோ அதை பண்ணியிருப்பார் தான். பாட்டியோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து தான் ஹீரோ சொல்லாமே இருந்திருக்காரு. ஆனால் ஹீரோயின் மேலே லவ் வந்தனால அவங்கக்கிட்ட எதையுமே மறைக்க வேண்டாம்னு நினச்சி தான் நேற்று உண்மையை சொல்லியிருந்திருக்காரு. ஹீரோவை பற்றி இப்போ ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது. 5வது ரிங்கில் இருக்கிற ஸ்டோன் எடுக்கிறதுக்கு ஏரியாவில் இருக்கிற சார்லியோட நகை கடைக்கு போகலான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. சார்லி இன்னைக்கு கடையை க்ளோஸ் பண்ணிட்டு மாலில் சாண்டா கிளாஸ் கெட்டப்பில் இருப்பார்னு அம்மா சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி ஹீரோ வேறு ஒரு நகை கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் ரிங்கில் இருக்கிற ஸ்டோன் எடுத்து பார்க்குறப்ப அதில் ஒரு ஸ்டாம்ப் இருக்குது. ரிங்கை செஞ்சது வேறு யாரும் இல்லை, சார்லி தான். ஹீரோவும் ஹீரோயினும் உடனே கிளம்பி மாலுக்கு போகிறாங்க. அங்கே சார்லி சாண்டா கிளாஸ் கெட்டப்பில் குழந்தைங்களுக்கு கிஃப்ட்ஸ் கொடுத்துட்ருக்காரு. ஹீரோயின் அவர்கிட்ட ரிங்கை காட்டி இது யாருக்காக பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்திருக்கேன்னா ஆன்சரும் உனக்கு தெரிஞ்சிருக்கணுமேனு சார்லி சொல்கிறாரு. பாட்டி கலெக்ட் பண்ணது என்னமோ 4 ரிங் தான். 5வது ரிங்கு சார்லி கிட்ட பாட்டி தான் செய்யவே சொல்லியிருக்காங்க. அதுவும் யாருக்காகனா ஹீரோயின்காக. 5வது ரிங்கோட ஓனரு ஹீரோயின் தான். அது பாட்டி ஹீரோயின்காக விட்டுட்டு போன அன்பு பரிசு. இது ஹீரோயினுக்கு தெரிஞ்சதும் கண் கலங்குறாங்க. கிளைமேக்ஸில் ஹீரோ, ஹீரோயின், அம்மா, காலின், மாமா எல்லாரும் ஒன்றா இருக்காங்க. பாட்டி கொடுத்த டாஸ்க்கை ஹீரோவும் ஹீரோயினும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பாட்டி இல்லைனாலும் இந்த 5 ரிங் மூலமாக 5 பேரை சந்தோஷப்படுத்தியிருக்காங்க. ஹீரோயின் இந்த ஊருக்கே ஷிஃப்ட் ஆகி அம்மா கூட சேர்ந்து ஆன்டிக் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கு பிடிச்சது ஆர்ட் தான். இந்த மிஷன் மூலமாக அது ஹீரோயினுக்கு புரிய வச்சது பாட்டி தான். இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.